உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று நமதுரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு முனைவர் செங்கை பத்மநாபன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். அண்மையில் உள்துறை அமைச்சர் பேசிய பேச்சுக்கள் ஒரு பெரிய சலசலப்பை கலவரத்தை ஏற்படுத்தி எஃப்ஐஆர் வரைக்கும் போயிடுச்சு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது மிகுந்த கண்டனத்திற்குரிய சொல்லாடல். அமித்ஷாவை கண்டிக்கணும். அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட கடவுள் பேரை சொன்னால் மோட்சம் அடையலாம், புண்ணியம் அடையலாம்னு சொல்கிறதெல்லாம் கடுகளவும் ஏற்க முடியாது. வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆனால் இப்பேற்பட்ட கட்சி ஆளுகின்ற நிலையை மாற்றணும்னா அது காங்கிரஸ் தானே முன் வரணும். எங்கே முன் வராங்க? இந்திய கூட்டணின்னு சொல்கிறாங்க. இந்திய கூட்டணி நொண்டி கூட்டணியாக இருக்குது. நொண்டி கூட்டணின்னு சொல்லும்போது வருத்தப்படுறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி கடந்த வாரத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. மாநிலத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்திய கூட்டணியை நான் வழிநடத்துகிறேன், இவங்க வழிநடத்துகிற காங்கிரஸ் வழிநடத்துகிற முறை சரியில்லை. அதுக்கு சிலர் ஆதரவும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவர் மகாராஷ்டிராவில் இவர் தாக்கரேனுடைய மகன் உத்தவ் தாக்கரே ஆதரித்து அவங்களுக்கு பிஜேபி எதிர்த்து அனுபவம் இருக்குது, அதனால் நீங்கள் தலைமையை இருங்க அப்படின்னு சொல்லி வழிமொழிகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்தியா கூட்டணி நொண்டி கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இல்லை, இந்திய கூட்டணி நொண்டி கூட்டணி சொல்றது காரணம் காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆளணும். இல்லை, நாட்டுப்பற்று கொண்ட கட்சி, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யணும். இப்போ இந்த பெரும்பான்மையான இடத்துல காங்கிரஸ் நிற்கணும். அதை விட்டுட்டா. இப்போ 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ரொம்ப குறைவாக தானே இருந்தாங்க. இப்போ இந்த இந்தியா கூட்டணின்னு அப்படி சேர்ந்த பிறகு தானே கொஞ்சம் அதிகமாக ஒரு 100 இடத்துக்காவது வந்திருக்காங்க. தவறு இந்திய கூட்டணியினால தான் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சரிவு. வடநாட்டில் சனாதன எதிர்ப்பை போட்டு 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 அங்கே பேசி காங்கிரஸுக்கு ஒரு 50 சீட்டு கம்மியாக போச்சு. அது 1 மணி நேரம் பேசிட்டாங்களா, அதில் 55 நிமிஷம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவாங்க, 5 நிமிஷம் இவர்கள் ஆதரவுன்னு முடிச்சிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு பெரும்பான்மையான மாநிலத்தில் தன்னுடைய கட்சி சார்பாக வேட்பாளர் நிறுத்தி அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு காங்கிரஸ் வாங்க. 2 தேர்தலில் போட்டது. இப்போ நான் ஜெயிச்சா வந்துட்டீங்க. 60 100 99 இருக்குது, 99 110 ஆகும், 120 ஆகும், அதுக்குள்ளே 70 வயசு ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தேர்தல் நீங்கள் தோற்றுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த அவலம் வந்திருக்காது. அம்பேத்கரையே தொடர அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அராஜகம் இருக்கு இல்லையா? பார்லிமெண்ட் ஹவுஸில் பேசுனது மிக மிக கண்டனத்திற்குரியது. ஆனால் அதை என்ன சொல்கிறாங்க இப்போ சிலர் அந்த கட்சியை சார்ந்தவங்க, கடவுளை எப்படி உள்ளுக்குள்ளே நினைத்து கடவுள்னு பேர் சொல்கிறது மாதிரி அம்பேத்கரை சொல்லியிருக்கணும்னு சொல்ல வந்தார் அப்படின்னு எப்படியோ மனம் திருந்தனா ஏற்பு. சொன்னது தவறுன்ற பாணியில் அவர் பேசினாருன்னா, பேசும்போது ஃப்ளோவில் பேசிட்டாருன்னா ஓகே. ஆனால் அந்த கருத்து தவறு, கண்டனத்திற்குரிய. இப்போ இந்த கருத்துலாம் அதானி பிரச்சனையவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனை இவற்றையெல்லாம் மக்கள் மறக்கணும், இல்லை அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் பேசக்கூடாது அப்படின்ற நிலையினால இந்த மாதிரி என்ன தேவை ஒன்று புதுசாக கிளப்பி விடுறாங்க. கரெக்ட். அது தற்கால அரசியலில் அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அம்மையார் கடந்த காலத்தில் கூட தமிழகத்தில் கூட ஏதோ ஒரு அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்க, கைது நடவடிக்கை எடுப்பாங்க, திசை திருப்புவாங்க, மடைமாற்றம் செய்வாங்க, இருக்கலாம். அதற்கு கட்சிகள் எதிர்கட்சிகள் இடம் கொடுக்காம பார்த்துக்கணும். இப்போது உள்ளுக்குள்ளே, அதாவது நாடாளுமன்ற அந்த கட்டடத்துக்குள்ளே வர முடியாதபடி பாரதிய ஜனதா கட்சின்னு எதிர்த்து நின்றதாகவும் இவங்க உள்ளே போனதாகவும் அப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டு. இல்லைங்க, நாட்டில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த ஒரு அகப்போர் பற்றி நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நிறைய இருக்குது சட்டம் ஒழுங்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் 20 26 பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம். அதுக்கிடையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பற்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நன்மை தானே சார்? இவங்க 2 அவங்க 4ன்னு சொன்னால் இவங்க 5ன்னு சொல்லுவாங்க, அவங்க 2 5ன்னு சொன்னால் இவங்க 4ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்ப்பு அரசியல்லையே இவங்க 10 தேர்தலை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு காலத்தில் அப்படி தானே வந்துச்சு. இப்போ இந்திரா காந்தி அம்மையார் 356 பயன்படுத்தி பல மாநிலத்தில் அவ்வப்போது கலைத்த காரணத்தினால் அந்த ஃப்ளோ மாறி போச்சு. இப்போ மீண்டும் கொண்டு வர்றது அவங்க கலைத்தது மட்டும் இல்லை, இடையில ஒரு முதலமைச்சர் இறந்துருப்பார், இல்லை அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை பாதியாக பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ பெரும்பான்மை இல்லாமல் இல்லை, நான் சொல்கிறேன், எந்த ஒரு செயல்
வினை செய்தாலும் அதில் வந்து சிறிய பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பை பிடிச்சின்னு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு ஒரு 35 மாநிலத்தை கொண்ட ஒரு நாட்டில் அங்கங்கே வருஷம் 6 மாதத்துக்கு 2 மாநிலம் 3 மாநிலம் தேர்தல் நடத்திகிட்டே இருந்தால் அந்த தேர்தல் நடத்த வேண்டிய வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? பிரதமருக்கும் மந்திரி சபைக்கும் இருக்குது, அந்த கட்சிக்கும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து நாற்காலி கிடைச்சா தானே சார் அதிகாரத்தில் நிற்க முடியும். நாற்காலி வேண்டான்னு சொல்லிட்டு தேர்தலை எவனா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன், ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், மக்கள் சேவையை பார்க்குறேன்னு சொல்கிறது ஒரு அபத்தம். அதை எதிர்பார்க்குறது தவறு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடக்கிற காரணத்தினால மந்திரிகளுடைய அதிகாரிகளுடைய கவனம் மாறுது, மடைமாற்றம் செய்யப்படுது. அதனால் ஜனநாயகம் ஒன்றும் கெட்டு போகாது. ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னா ஜனநாயகம் தானே, மன்னராட்சியான்னா ஜனநாயகம் தானே. அதே சமயத்தில் ஒரு கோஆர்டினேஷன், ஒரு சீரமைப்பு தேவை. அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல். கலைஞரேங்க கடந்த காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரித்தவர் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க மாநில அரசனுடைய தேர்தல் அரசியல். இப்போது இந்த மாதிரியான தேர்தலை வந்து சிறப்பாக நடத்த முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தாக்கல் செய்யும் போதே, இந்த மசோதா தாக்கல் செய்யும் போதே பாதி பேருக்கு மின்னணுல வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க, பாதி பேர் சீட்டில் எழுதி கொடுத்து வாக்குப்பதிவு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படியே நடத்த முடியல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லலாம். ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டாருன்னா நடந்து வரும்போதே தடுக்கி விழுந்துடுறாரு, இது வரைக்கும் ஒரு நிமிஷம் தடுக்கி விழுந்துடுறாரு, இவர் எங்கே நாட்டை வழிநடத்த போகிறாரு சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு சம்பவம். எலக்ட்ரானிக் பிரச்சனை இருக்கும். உடனே ஓட்டு சீட்டு கொடுத்து எண்ணி. சரி, இது வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 268 வாக்கு பெற்றிருக்காங்க. எதிர்த்து போட்ட அணி வந்து 198 வந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய சக்தி 250. இவ்வளோ பெரிய மசோதா வரும்போது ஒட்டு மொத்தமாக போய் எதிர்ப்பை காமிக்க வேண்டாமா? சைதாப்பேட்லேயும் அம்ஜிகரையிலையும் மைக்க வச்சு கூச்சல் போடுறது. ஒரு 363 வேணும் பாஸ் ஆகிறதுக்கு. அது நடக்காத காரியம் இல்லை, அது வேற விஷயம். கூட்டு மந்திரி சபை வச்சு இந்த வாக்குப்பதிவு விடுங்க. மற்ற இப்போ நடந்த தேர்தலில் கூட ஒரு இடத்துல இங்கே, ஒரு இடத்துல அங்கே, ஒவ்வொரு நாட்கள் மாறி தானே வைக்கிறாங்க. ஒரே நாளில் எப்படி வைக்கிறாங்க? இல்லை, ஒரே நாள் இல்லை சார். ஒரே நாளில் எப்படி சார் பண்ண முடியும்? ஒரே நாளில் ஒரு 2 மாதம் 1.5 மாதத்தில் முடிஞ்சிடுது இல்லையா? முடிஞ்சு போச்சுன்னா சார் நான் என்ன சொல்கிறேன், இது பிஜேபி செய்கிறதா நினைக்காதீங்க. இதில் வர்ற சாதகம் எதிர்காலத்தில் எந்த ஆட்சிக்கு வருதோ அவங்களுக்கு சாதகம் இருக்கும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறோம், என்ன குற்றச்சாட்டு வரும்? ஓவல் வந்து ரொம்ப சின்ன மைதானம், அதில் ஈஸியாக 6 அடிக்கலாம். அது 2 பேருக்கு தானே பொருந்தும். அதே பெரிய மைதானம் ஒன்று இருக்குது. பெரிய மைதானத்தில் கல்கட்டாவில் அது ரொம்ப பெரிய ஈடன் காலேஜ் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அடிக்கும்போது கொஞ்சம் லாங் அது 2 பேருக்கு தானே பொருந்தும். அதே போன்று இந்த மாற்றம் வந்து இருவருக்கும் பொருந்தும், அனைத்து அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். ஆனால் நிர்வாகத்தில் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்பது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரே ஆண்டில் இல்லை ஒரே மாதத்தில் நடக்க போகிற தேர்தல் ஒரே தேர்தல்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு சின்ன குறைபாடுகளுக்கு வழி பார்த்துக்கலாம். ஆனால் பெரிய லார்ஜர் ஸ்கேலில் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், மக்களுடைய 80% 90% பாதிப்பு இல்லாமல் போதும். 10% யோசிப்போம். ஜிஎஸ்டி கூட தான் கொண்டு வந்தோம், மாற்றி வந்துட்டுருக்கு. பெட்ரோல் விலை பாருங்கள், 35 ரூபா. அதிர்ச்சியாக இருக்குது அந்த செய்தியை பார்க்கும்போது. 35 ரூபா தான் அசல், 19 ரூபா மத்திய அரசு, 45 ரூபா மாநில அரசினுடைய வரி. ஆனால் என்ன குற்றச்சாட்டு? வரி ஏற்பு, வரி அதிகம் டாக்ஸ். ஆனால் யார் அதிகமாக போட்டிருக்கிறது? மாநிலம் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. தெரிய வரும்போது அதிர்ச்சியாக இருக்குது. மாநிலம் குறைச்சிட்டாவே மிகப்பெரிய அளவில் கணிசமான அளவுக்கு பெட்ரோல் விலை கம்மியாகிடும். ஜிஎஸ்டியில் பெட்ரோலை கொண்டு வரலாம். அதுக்கு மாநில அரங்கெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாங்களே இந்திய கூட்டணி, அதுக்கு அழுத்தம் கொடுக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா 60 ரூபா வந்துடுங்க பெட்ரோல். இதை விட அப்போ ஒட்டுமொத்த விலைவாசியும் கம்மியாகிடும் இல்லையா? போக்குவரத்து விலை கம்மியானா. இப்போவே ஏகப்பட்ட கடன் மாநில அரசு வாங்கி வச்சுருக்காங்கன்றாங்க. மறுபடியும் இந்த மாதிரி 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த வரவுலாம் இல்லைன்னா, இந்த வரி வரவுலாம் இல்லைன்னா இன்னும் கடனாளியாக தானே போயிடும் தமிழ்நாடு. நிர்வாகத்தினுடைய வரி பல விதத்தில், கனிமம்லாம் இருக்குது, மணல் இருக்குது, இப்போ டாஸ்மாக இருக்குது, பல விதத்தில் நிறைய பைப் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மணல் அள்ளுவது, அதனால் ஆறுகளில் நீரோட்டங்கள்லாம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு அளவுகோல் இருக்குது. அதனால் அதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது ஓடிட்டு தான் இருக்குது. எல்லாம் இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மணல் விற்கிறது. அதனால் அதனுடைய அளவுகோல் இருக்குது. கல்குவாரி இருக்குது, கனிமம் இருக்குது, நிறைய தொழில் நிறைய வளர்ச்சி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தணுமே கண்டி அதை விட்டுட்டு பெட்ரோல் விலையை
வரியை வந்து ஏற்றுறது வந்து ஏற்க முடியாது. ஏற்றிட்டு மத்திய அரசு குறை சொல்கிறதுல என்ன பிரச்சனை? இல்லை, மற்ற மாநிலங்களும் அந்த அளவுக்கு தானே இருக்குது, இதை இந்த அளவு மாதிரி தானே அவங்களும் பண்ணுறாங்க. சார் நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போமே, நம்மளை பார்த்து மற்றவங்களாம் மாறட்டுமே. மற்ற மாநிலத்தை விட நம்ம வரி கூடுதலாக தான் இருக்குது. ஏன் அதை ஒன்றிய அரசு குறைத்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 19 ரூபா போட்டிருக்காங்க சார், அவங்களும் குறையிட்டு நீங்களும் குறை. 19 பெருசா 45 பெருசா சார்? 45 ரூபா ஒரு லிட்டருக்கு போட்டிருக்காங்க, அது 19 ரூபான்னு காமிக்கிறாங்க அந்த புள்ளி வரத்தின்படி. அப்படி பார்த்தா இவங்க குறைச்சிக்கலாம் இல்லையா? அதுதான் என்னுடைய இது. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சிறந்த அரசாக நடைபெற்று வருகிறது, ஒரு மாடல் திராவிட மாடல் ஆட்சியாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று நிறைய பரப்புரைகள்லாம் மேற்கொள்கிறாங்க. நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராகவே நிறைய பேசுகிறீங்க? சார் காய்க்கிற மரத்தில் தான் சார் கல்லடி படும். இப்போ அவங்க அதிமுக வந்து ஆட்சியில் இல்லை, இப்போ அவங்கள பற்றி என்ன பிரயோஜனம்? அவங்கள கையெழுத்து போட போகிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு உத்தரவு போட போகிறாங்க அதிகாரிகளுக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு காலையில் சார் அம்பத்தூரில் இப்போல்லாம் முதல்ல மந்திரிகள்லாம் சொல்லுவாங்க, அவங்க குடும்ப பிரச்சனை வெட்டிக்கிட்டாங்க, சொத்து பிரச்சனை வெட்டிக்கிட்டாங்க, ரவுடிங்க வெட்டிக்கிட்டாங்க, அதாங்காண்டி அது வந்து அரசாங்கம் போய் கைப்பிடிச்சி நிறுத்த முடியாது சொல்கிறேன். இன்றைக்கி அம்பத்தூரில் 3 பேர் கஞ்சா அடிச்சுட்டு பொதுமக்களை 5 பேர் வெட்டியிருக்கான். இப்போ எதுக்குன்னு பதில் சொல்ல போகிறீங்க? உச்சகட்டம் சிறைச்சாலையில் சிறை கைதி தண்டனைக்கு உகுந்த இடத்துல அங்கேயே ஒரு தண்டனையை பண்ணுறான். அப்போ அவனை தூக்கி எங்கே போடுவீங்க? ஒரு அதிகாரியை, ஜெயில் அதிகாரியை தாக்குறான். அது மாதிரி சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். பொதுவாக அந்த கஞ்சா அதை பயன்படுத்துகிறவர்கள் வலிமை இழந்து விடுவார்கள், வலுவே இருக்காது. கத்தி வச்சுருக்காங்கல்ல, ஆயுதம் வச்சுருக்காங்க இல்லையா? மன வலிமை போகுது. உடல் வலிமையை பற்றி பிறகு பார்ப்போம். மணல் வலிமை போகுது தாக்குறாங்க. 14 கோடி கொக்கைன் மாட்டியிருக்கு எங்கள் விமான நிலையத்தில். 8 கோடி மாட்டிச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, யார் விற்றாங்க, யார் கொண்டு வந்தது, இது எங்கே போய் சேர போகுது, அது அந்த சேர்ந்த பொருள் எங்கெங்கே போக போகுதுன்னு அதை பிடிக்கணும்ல சார். அதை விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் ஃபோட்டோ காமிச்சு இத்தனை, அதை கூட இப்போ ஃபோட்டோ போடுறதில்ல, இத்தனை கோடி பிடிபட்டது அப்படின்னு சொல்லிங்களே தவிர நடவடிக்கைகள் துரிதமாக இருந்தால் தயவு செஞ்சு பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய சம்பவம், 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, அதே தப்பு இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கிறோம், சரி ரைட், கொடுக்கறத தடுக்க வேண்டாம் அப்படின்ற முறையில் ஓகே. அப்படி இருக்கும்போது அது உயர்நீதிமன்றம் அதை சிபிஐக்கு மாற்றுது. ஏன் மாற்றுது? நல்ல உள்ளம் கொண்டு இதுக்கு தீர்வு வரணும், அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் திமுக என்ன பண்ணுது? மேல்முறையீடு. உங்கள் கேஸுக்கு மேல்முறையீடு போங்க, தப்பு இல்லை, நீங்கள் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனால் சாராயம் விற்று சாவடிச்சவனோ, கள்ள சாராயம் விற்று சாவடிச்சவனோ கூட அரசாங்க வக்காலத்து எடுக்கிறது உலகத்தில் நடக்காது. அல்லது ஒரு அரசுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டு விடும், இவங்களை நம்பாமல் அடுத்த கெட்ட பேர் முக்கியமாக தண்டிக்கப்பட்டவர்கள் பாதகம் செய்த நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக. தயவு செஞ்சு தாயுள்ளம் கொஞ்சம் இருக்கணும் சார். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தேர்தல் அரசியல் பண்ணிக்கலாம், வீணாக போயிடும். தயவு செஞ்சு உங்களுடைய தேர்தல் அரசியலை, கொம்பு செய்கிற அரசியலை எதிர்கெடுத்தாலும் மத்திய அரசை எதிர்போக்கில் போகிறது சரியாக வராது. இப்போ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு தவிர மற்ற துறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அத்தனை துறையிலையும் பிரச்சனை சார். மழை நீரில் பாருங்கள், மழை வந்துச்சு, எவ்வளோ பெரிய சேதாரம். 40 சென்டிமீட்டர் நம்ம கடந்துட்டோம், பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 60லேருந்து 80 சென்டிமீட்டர் வரைக்கும் நடவடிக்கை எடுக்க தயார். கப்பல், போட்டு வாங்கணும், போட்டு மீனவர் பகுதியிலேருந்து எட்டுவதற்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். 15லேருந்து 20% தான் மழை சந்திச்சிருச்சு இல்லை. அதே சமயத்தில் இந்த மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன், இந்த அரசு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதி இருக்கட்டும், இன்பநிதி கூட இருக்கட்டும், ஆளுகின்ற அரசு மக்கள் சார்ந்த அரசாக இருக்கணும். இது வந்து திமுக அரசு சென்னை மாநகரத்துக்கு முதலமைச்சரா, தமிழகத்துக்கு முதலமைச்சரான்ற கேள்வி. மற்ற அண்டை மாநிலம்லாம் தூத்துக்குடியிலாம் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் போய் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் பாதிப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை தமிழிசை வந்து கண்டிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட பாதிப்பு, அதை எப்படி சொல்லலாம்? அவ்வளோ பெரிய பாதிப்பு தென் மாவட்டத்துலேயும், கடலூர், இந்த இதிலெல்லாம், கள்ளக்குறிச்சி, இதெல்லாம். தயவு செய்து நிர்வாகத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும், இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசம் சார். இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஒரு பிரச்சனை நடந்தது, அதில் வந்து அவர் பேசுனதை பற்றி உதயநிதிகிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நான் சினிமாலாம் பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது வந்து ஒரு கட்சி தலைவராக அதை சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இளைஞரணி தலைவராக, ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் தரக்கூடிய இடத்துல இருக்கார். அதே சொல்ல அவர் பயன்படுத்தின சொல்லாடல் மிக மிக
வருத்தம் அளிக்கிறது. சினிமா துறையில் சினிமா செய்தின்னு சொல்கிறாரு. இவருடைய தாத்தாவும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், இவருடைய தந்தையும் சீரியல்லாம் நடித்து அந்த துறையிலேருந்து வந்தவர் தான். இவரும் அடையாளம் காணப்படுகின்றது அதிகமாக திரைத்துறை தான். அந்த திரைத்துறையிலிருந்து வந்துட்டு சினிமா செய்தின்னு சொல்லக்கூடாது. திருமாவளவன் மீது எனக்கு வருத்தம் உண்டு. அவருடைய நிர்வாகி என்ன சொன்னார், தன்னுடைய தலைவர் தன்னுடைய கட்சி ஆட்சியில் பங்கேற்கணும், தன்னுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும், துணை முதல்வர் ஆகணும்னு சொல்கிறத என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கு எனக்கு தண்டனைன்றது போல் இதை விட்டுட்டு ஒரு மாற்றுக் கட்சிக்கு பணிஞ்ச மாதிரி இப்போ இவர் சொல்கிறார் திருமாவளவன் பிஜேபிக்கு அதிமுக அடிமைன்னு சொல்கிறாரு. இவங்க திமுக அடிமைன்ற மாதிரி தானே போகுது. அதனால் தயவு செய்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவரை இடைநீக்கம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த காரணத்தை சொல்லி பண்ணது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. ஒன்று சொல்கிறேன் சார், திமுகவில் இனிமேல் விசிகா இருப்பது தற்கொலைக்கு சமம். ஏன்னா சேரவாரி அடிச்சிருக்காங்க விழுப்புரத்தில் பொன்முடியை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலவரம். அது மட்டும் இல்லாமல் திமுகனுடைய பேனருக்கு செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே நம்ம செம்பரமாக்கம் ஏரியில் நம்ம ஒரு பாடம் கற்றுருக்கோம், எவ்வளோ உயிர் போச்சு. அதே மாதிரி சாத்தனூர் டேமை ஒரு 168 கனஅடியை அது 5 முறை நாங்கள் 5 முறையாக பிரித்து விட்டுருக்கணும். 5 நாட்களாக விடணும். 5 முறை மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க இந்த மாதிரி திறக்க போகிறோன்னு சொல்லி. ஆமாங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் எச்சரிக்கையாக சொல்லுங்க. தலை மேலே குண்டை போட்டு இன்னத்தை எச்சரிக்கையாக இருக்க முடியும்? தலை மேலே குண்டை போட்டு அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னதில் ஓகே. அதை 5 நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கணும். கடந்த கால அனுபவத்தை வச்சு வரத்து அதிகமாக இருக்கும்போது அதை கொஞ்சம் அதிகமாக தானே வெளியில் விடணும். அதை தான் சார் சொல்கிறேன். 168 கனஅடியை ஒரு நாளில் விட்டுருக்காங்க சார். நீங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டுருக்கணும். விட்டுருந்தீங்கன்னா சார் பயிர் வச்ச சுவடே இல்லை சார், ஒரு புல் இல்லை, ஒரு பூண்டு இல்லை. ஏன்னா ஆற்று மணல் முழுக்க நிரப்பிடுச்சு. 2000 கொடுக்குறீங்க. திருமாவளவன் வேல்முருகன் கூட்டணி கட்சியில் இருக்க வேல்முருகன் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. பாண்டிச்சேரியில் 5000 கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி 2000 கொடுத்துருக்கீங்களே. 50000 5 லட்சம் கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்பு வந்திருக்குண்ணே. விசிகானுடைய அடித்தள மாணி வேறு அந்த 3 மாவட்டம் தான், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. அதிலே நீங்கள் இழந்துட்டீங்க. திமுகவோட கூட போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு விசிகாவுக்கு ஏற்படும் என்பதை அவர் உணராததா? ஒரு 25-30 ஆண்டு கால தலைவர் அவருக்கு தெரியாத? தயவு செஞ்சு அவருடைய கட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து வெளியேறி வாய்ப்பை கொடுக்கின்ற ஆட்சியில் பங்கு கொடுக்கின்ற வெற்றி கழகத்தை நோக்கி வர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் பேசும்போது ஆதவ அர்ஜுனாவோட பக்கத்தில், அதாவது அவருக்காக பேசுவது போல இருந்தது. இப்போ ஒரு நிகழ்ச்சி அதில் தன்னுடைய கட்சி தலைவர் பங்கு பெறவில்லை என்று சொல்லுகிற போது அதுக்கு சில மாற்றங்களை செய்யணும், இல்லை தலைவரை வர வைக்கணும் அப்படின்னு இல்லாமல், தலைவரே இல்லாமல் இன்னொரு கட்சி தலைவரை வைத்து நடத்துவது எப்படி ஒரு துணை பொதுச் செயலாளருக்கு சரி? விசிகா என்ன தனிப்பட்ட ஆட்சி நடத்துதா, இல்லை தனிப்பட்ட ஆட்சிக்கு முயற்சி செய்தா? அதுவும் 5 சீட்டு 10 சீட்டு வாங்கி 2 சீட்டு 1 சீட்டு வாங்கி தானே சார் நிற்குது. 50 ஆண்டு காலம் திமுக பார்த்துட்டோம் சார், 50 ஆண்டு காலம் அதிமுக பார்த்துட்டோம் சார். இது மாற்ற வேணும் தானே சொல்லிட்டு இருந்தோம் இந்த 50 ஆண்டு காலமாக. அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு நபர் 250 கோடியை தூக்கி போட்டு ஒருத்தர் வராரு. திராவிடத்தையும் தேசியத்தையும் ஒரு கண்களாக பார்ப்போம், அப்படி 2 கண்களாக பார்ப்போம்னு சொல்லி வராரு. வரும்போது நல்ல வாய்ப்பு, பெரிய மாநாடு. அவர் விஜய்க்கு ரசிகர்கள் இல்லாத வீடே கிடையாது. ரசிகர்கள் இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் தானே வாக்காளர். அது என்ன புதுசு? ரசிகர்கள் வாக்கா மாறும். இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் எதுக்கு? அவருடைய ரசிகர்கள். இல்லையா அப்படி இருக்கும்போது இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் பேசும்போது ஒரு பெருங்கூட்டம் வரும், ஆனால் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது மாதிரி விஜய் அவர்களுக்கு ரசிகர் யாருக்கு வாக்களித்தாங்க? எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு வாக்களித்தாங்க இல்லையா? அதே மாதிரி விஜயனுடைய ரசிகர்களுக்கு வாக்களிப்பாங்க சார். நான் விஜய் அவர்களை பெரிய ஞானி, பெரிய அனுபவசாலி எல்லாம் பேசல சார். ஒரு தைரியசாலி, வாய்ப்பு கொடுக்குறேன்னு வந்திருக்காரு. ரஜினிகாந்த் யோசிச்சுட்டு இப்போ எழுச்சியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இவர் தைரியமாக வந்திருக்காரு. தனிச்சு நிற்பேன்னு சொன்னார். தனிச்சு நிற்கிற ஒருத்தருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அதுதானே மாற்றம் தேடுவோம். 50 ஆண்டு காலம் 2 பேரையும் பார்த்துட்டோமே, இவங்களுடைய நிறம் நம்மளுக்கு தெரியுமே. ஆட்சிகள் மாறும். இப்போ திமுக தோக்குது, அதிமுக வந்துடுது, அப்படியே மாறிடுமா? ஆட்சி மாறும், காட்சிகள் மாறாது. ஆனால் மாற்றம் காண்பதற்கு ஒரு வாய்ப்பை பார்ப்போம், கொடுப்போம். அப்படி இல்லைன்னா 2031 கவுத்துட்டு கழிவு நீரையும் குடிநீரையும் சேர்த்துருவோம். பல முறை சொன்னது போல சேர்த்துருவோம். நம்ம தலைவர் அவ்வளோதான் நிறுத்தும். இப்போ இந்த விஜய் தொடர்பாக உங்கள் பார்வை, உங்களுடைய கருத்து வேற. என்னுடைய பார்வை இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள்
தனது தலைவர் வராத நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு கூட்டணிக்கு எதிராக பேசுவது என்பது தவறு இல்லையான்னு கேட்குறேன். கூட்டணிக்கு எதிராகன்றது இல்லை சார், ஒரு எதிர்கால சிந்தனையை கொண்டு தன்னுடைய கட்சி வளரணும் அதை மனதில் கொண்டு பேசுகிறாரு. விசிகானுடைய வளர்ச்சி வச்சு பேசுகிறார். திமுக பற்றி ஏன் சார் நாங்கள் நினைக்கணும்? தேர்தலில் கூட்டணி வைக்கிறீங்க சொல்கிறது புரியுதுங்களா? அதோட அது முடிஞ்சு போச்சு. மகாராஷ்டிராவில் இப்போ உத்தவ் தாக்கரே வந்து ஆதரவாக போட்டிருக்காரு பாபர் மசூதி இடிப்புக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், சமாஜ்வாடியினுடைய தலைவர் இவர் அகிலேஷ் யாதவ் கூட்டணி விட்டு விலகுறாரு. அந்த மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? உங்களுடைய மருத்துவ கழிவு சார் கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வருது, ஒரு கண்டனம் இல்லையா சார்? 2 பேரை கைது பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய பசுமை தீர்ப்பாயம் தலையிட்டு கேரளா தீர்ப்பாயணத்துக்கு இருந்து வசூல் பண்ணுங்க இதனுடைய செலவுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிற ஒரு சென்சிட்டிவ், அதுவும் புற்றுநோயினுடைய கழிவு, மருத்துவ கழிவு, அது 2 பேர் கைது பண்ணால் போதுமா? அது முதல்ல என்னென்ன மறைக்க முடியுமா, அது இல்லை இது இல்லை அதெல்லாம் சொல்லி வீடியோ ஆதாரத்தோடு வந்ததுனால வேறு வழி இல்லை. கண் புண்ணுக்கு எதுக்கு கை புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்றது போல் அது மாட்டிக்கொண்ட காரணத்தினால ஒரு கண்டனம் கொடுக்கணும். முல்லை பெரியார் பராமரிப்பு ஆண்டாண்டு காலமாக நடக்குது. கூட்டணியில் கீழ்ச்சிடுவேன், இந்திய கூட்டணியில் கீழ்ச்சிடுவேன், அதை பண்ணி இன்னத்தை கிழிக்க போகிறீங்க? ஒன்றும் கிழிக்க முடியாது. முல்லை பெரியாருடைய பராமரிப்பையே உங்களால் தடுக்க முடியல. பராமரிப்புக்கு வழி விடாத கேரளா சார் நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? வழி விட்டுருக்காங்களே போய் பண்ணுங்கன்னு சொல்லி சார் நீங்கள் எங்கள் கண்டனம் தெரிவிக்கிறது எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தானே சார். முதல் எதிர்ப்பு யார் தான் இருக்கணும்? ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பாக தானே இருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பொதுமக்கள்லாம் சேர்ந்து கண்டனம் தெரியும் பின்னாடி வேறு வழி என்று முதல்ல சப்ப கட்டினீங்களா இல்லையா? அந்த மாதிரி வரல, அது வரல, இது வரல, செய்திகள் தான் பார்த்துக்கிட்டே இருக்குமே சார். பல தொலைக்காட்சியில் செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது. அதனால் எதிர்ப்பு அரசியலை மட்டும் கையில் கொண்டு செய்யாமல் மக்களை நோக்கி மக்கள் அரசியல் செய்வது தான் என்னுடைய தேவை என்று நான் கருதுகின்றேன். இப்போ சில நாட்களுக்கு முன்பாக இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அர்த்த மண்டபத்திற்குள் கூட விடாமல் வெளியில் வச்சு ஏதோ மரியாதை பண்ணாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆதம விதிப்படி கருவறைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பகல்குடி 420 சீமான் என்ன சொன்னார், ஆதம விதி யார் கொண்டு வந்தது? அது வந்து அம்பேத்கர் சட்டம் போடும்போது போட்டாரா? இந்த நக்கல் பேச்செல்லாம் பேச முடியுது, இதெல்லாம் நக்கல் பேச்செல்லாம் பேசுகிறேன். ஆதம விதியை கொண்டு வந்தது யார்? ஆரியர்கள். அந்த ஆரியர் தானே தலையில் வச்சுன்னு கொண்டாடுற. யுக யுகமாக இந்த சீமானுக்கு சொல்கிறது யுக யுகமாக நம்மளை வந்து அடிமைப்படுத்தினது வந்து ஆரியர்கள். ஆரியர்கள்கிட்ட இருந்து இஸ்லாமிய மதம் அடிமைப்படுத்திச்சு 800 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் அவர்களிடம் இருந்து கிறிஸ்துவ மதம் அடிமைப்பட்டிருந்தோம். மீண்டும் ஒரு 75 வருஷமா இந்த சுதந்திர ஒரே நிமிஷம் சார் சுதந்திர நாட்டில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். உடன் பிறந்த தமிழ் மொழியினுடன் உடன் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் திருடர்கள்லாம். தென்னிந்தியாவை திராவிட தேசம்னு சொன்னோம். 4000 வருடத்துக்கு முன்பு தெலுங்கு இல்லை, 2000 வருடத்துக்கு முன்பு கன்னடம் இல்லை, 1500 வருடத்துக்கு முன்பு மலையாளம் இல்லை, தமிழிலிருந்து பிரிந்தது. ஆசைப்பட்டாங்க, என்ன ஆசைப்பட்டாங்க? தனி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க மொழி வாரியாக பிரிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திராவிடர்கள் திருடர்கள், நம்மை அடிமைப்படுத்திய ஆரியர்கள் அவருக்கு தமிழர்கள். தயவு செய்து இந்த பித்தலாட்ட அரசியல் போதையில் பேசுகிறார் பொழுது போதையெல்லாம் பேசுகிறார் பொழுது ஆதம விதி பதின்னு இப்போ கேட்குறாங்கல்ல, அந்த ஆதம விதியெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆரியர்கள் தானே. தயவு செய்து ஆரியர்களிடமிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் தான் சொன்னார் விஜய், திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள். தமிழகத்தை தமிழை ஆளணும், தெலுங்கு நாட்டை தெலுங்கில் ஆளணும், கர்நாடகா கேரளா ஆளணும். அதே மாதிரி தமிழகத்தில் அனைத்து மொழியையும் அனைத்து மதத்தையும் அரவணைப்போம், ஆனால் தமிழனாகிய நான் விஜய் முன்னிருந்து ஆட்சி செய்வேன்னு சொல்கிறார். அதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்குது. எங்களுடைய கட்சி நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய ஆதரவு முழுமையாக அவருக்கு இருக்குது. எங்களுடைய தேர்தல் அரசியல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிருந்து ஆரம்பிக்கும். ஏபிசிடி பக்கம் ஆகி பழகாமல் டைரெக்டாக கரஸ் கோர்ஸில் நேராக MA MBA எழுதுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது நீங்கள் வந்து சின்ன வகுப்புகளுக்கெல்லாம் போகாமல் அந்த பெரிய வகுப்புகள் படிக்கிறது போகிறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் போகிறீங்க. இப்போ இந்த ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதில் கூட நீங்கள் பங்கு பெற போகுது? இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. எங்களுடைய ஆதரவு அவன் எந்தெந்த கட்சிகளாக வருதுன்னு பார்த்து அதோட கூட்டணி. நீங்கள் பெரிதாக விருப்பப்படுகிற ஆதரிக்கிற விஜய் கூட அங்கே நிற்க போகிறதில்லைன்னு சொல்கிறார். அது அவங்க கட்சியினுடைய இடைத்தேர்தல் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? அதனால் பேசும்போது சொன்னீங்க, அதாவது ஆரியர்கள் ஆண்டார்கள்,
இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், கிறித்தவர்கள் ஆண்டார்கள். ஆனால் ஆரியர்கள் ஆளவில்லையே. அவங்க வந்து ஒரு நாட்டை ஆண்டதாக சரித்திரம்லாம் இல்லையே. நான் முதலாளி சார், நீங்கள் ஆரியர் சார். ஆரியரை நான் சிஇஓ போட்டுடுறேன், மேனேஜராக போட்டுடுறேன். ஒட்டுமொத்த அதிகாரம் நீங்கள் தான். எனக்கு பல தொழில் இருக்குது. உங்கள் அந்த நிறுவனம் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் என் பேச்சு என்னுடைய கவனத்துக்கு வருமா, உங்களுடைய கவனத்துக்கு வருமா, உங்களுடைய அன்றாட வேலை, அந்த மாதிரி ஆரியர்களால் அடிமைப்பட்டு இருந்தோம் என்பது உலகறியும். ஒரு ஒரு கிராமத்தில் நான் ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து ஆரியர்கள்லாம் தமிழர்கள்னு சொல்கிறாரா? சொல்கிறாருல்ல, ஆரியர்களுக்கு தான் வக்காலத்து பேசுகிறாரு. இன்றைக்கி அண்ணாமலை பேசும்போது ஒரு பெரிய ஒரு சேனலில், அந்த சேனலில் 4 முனை போட்டி, நீங்கள் இருக்கிறீங்க, விஜய் வெற்றி கழகம் இருக்குது, அதிமுக திமுகன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, அண்ணா ஒன்று மறந்துட்டீங்களே, 5 முனைன்னு சொல்லுங்கள், நம்ம சீமான் அண்ணன் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு இல்லாத ஒரு அக்கறையை அவர் காட்டுறாருல்ல. அப்போயே தெரியுதுல்ல அவர் எந்த அளவுக்கு ஆரியரோட கலந்துருக்காரு என்பது. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு தமிழர், அவர் எப்படி ஆரியர்னு சொல்கிறீங்க நீங்கள்? சார், ஆரியர்ன்றது தெரிஞ்சோ தெரியாமல ஆரியர்களுக்கு சாதகமாக இருக்கிறது பிஜேபியினுடைய செயல்பாடு. அதாவது தமிழராக இருந்தாலும் ஆரியருக்கு சாதகமாக இருப்போம், ஆரியர்களாகவே கருதப்படுவார்கள். ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வேறுபாடு எந்த விதத்தில் இருக்குது? ஆதிக்க சக்தினால அந்த வேறுபாடு தெரியுது. அதே சமயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரியர்களை ஆதரிக்கிற நீங்கள் திராவிடர்களை திருடர்கள் என்று சொல்வதை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். திமுக போய் தெலுங்கு கட்சின்னு சொல்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? எம்ஜிஆரை போய் மலையாளின்னு சொல்கிறது, கன்னடக்காரர் அவரை சொல்கிறது. அப்படி பார்த்தா இவர் மலையாளியாச்சே. இன்னும் சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது. அவர் முக்தார் சொல்லியிருக்காரு, இவருக்கு 2 தந்தை. இவருடைய அம்மானுடைய முதல் கணவனுக்கு இவர் பிறந்திருக்காரு. தனிப்பட்ட அவர் இவர் தான் சார் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நல்ல ஆத்தாளுக்கும் கேளுங்க சார், நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் நல்ல தமிழ் தந்தைக்கும் அப்பனுக்கும் பிறந்தா இந்த மாதிரி பேச மாட்டார். அவர் மட்டும் பிறப்பை பற்றி பேசலாமா? அவர் மட்டும் தமிழை பற்றி பேசலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு அது வேண்டாம். நல்ல தமிழர் என்றாரு. ஓகே சொல்கிறேன், வேண்டாம். இப்போ அதாவது அவருடைய வளர்ச்சி வந்து அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது, படிப்படியாக வளர்ந்து வருகிறார். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 34 மாவட்டத்திலையும் வெளியில் வந்துட்டா. முதல்ல நிர்வாகி வந்தால் ஒட்டுமொத்த கட்சி வெளியில் வந்துருச்சு. புலம்புன்னு புலம்புறாங்க. அவர் ஒரு நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். அவர் பேர் பூபாலன், அவர் பேர் பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்கிறாரு, காலையில் போகும்போது பாக்கெட்டை ஊதணும், 10 ரூபா கூட இருக்கக்கூடாது, நேராக போனோம், நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வச்சு அரசியல் துவங்குங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது 5,000 ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது. இதாங்க தமிழ் தேசியம், இதாங்க ஒரு வளர்ப்பு. இதெல்லாம் இந்த வளர்ப்பு வளர்த்தா நாடு எப்படி அவரை மாதிரியே வளர்க்குறாரு. 5,000 ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது. அரசியல் வந்து சம்பாதிப்புக்கு தான் 5,000 ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றாரு. அவரும் இதுவும் சொல்கிறாரு, நான் வந்து சினிமாவில் வந்து திரைத்துறையில் வந்துட்டேன். அப்படி இல்லைன்னா அந்த ராமநாதபுரத்தில் வறண்டு போன பாலைவனத்தில் எங்கள் அப்பா வந்து 10 ஏக்கரை வச்சுருக்காரு, அதில் பயிர் வச்சு பிழைப்பேன். அதுவும் முடியல, சாராயம் விற்று பிழைப்பேன், சாராயம் காய்ச்சி பிழைப்பேன். நீ எப்படி வேணாலும் பிழைப்பேன்றதை நாங்கள் சொல்லும்போது வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி அவரே சொல்கிறார் பாருங்க, சாராயம் விற்று பிழைப்பேன்னு. நல்லா உழைச்சி பிழைப்பேன், சினிமா துறையில் போய் கஷ்டப்பட்டு உழைப்பேன், இல்லை வேறு எதனா துறையில் உழைப்பேன்னு அப்படி சொல்லலை. சாராயம், அதாவது எப்படியாவது மேலே வரணும், அதுக்கு என்ன வேணால் செய்யலான்ற ஒரு அது எடுபடாது சார். இந்த 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு தரமட்டமாக போச்சு பாருங்கள். 17 பெண்கள்லாம் 17 ஆண்கள்லாம் இளைஞர்களுக்கு 100 பேர் சீட்டு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா புது இளைஞர்கள் படித்தவங்களுக்கு இடம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேர் வெளியில் போயிட்டான், கூடாரம் காலியாச்சு. வேறு வழி இல்லை, நீங்கள் புதுசு தான் போடணும். இந்த 17 பெண்களுக்கு ஏன் போட்டுக்கிட்டது பல முறை சொல்லிட்டு அத்தனை பேரும் வெளியே வந்து சொல்லிட்டேன். எதிர்கட்சியிடம் மாற்றுக் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து பணம் பெற்றுக்கொண்டு ஒரு டம்மி வேட்பாளரை போடுவதற்கு ஒரு பெண் வேட்பாளரை பயன்படுத்தி, இதுதான் அவருடைய பெண் வேட்பாளர் எல்லாமே டம்மி வேட்பாளராக இருக்கிறதுக்கு தான் அந்த பெண் வேட்பாளரை போடுறாரு. பெண் மேலே ஒரு மிகுந்த ஒரு அக்கறை கிடையாது. அவர் ஜாதி வெறி பிடித்தவர்னு கூட இருக்கவன் சொல்கிறான். வெளியில் வந்த செயலாளர் சொல்கிறாரு, அவர் பக்கத்தில் அமருவதற்கு அதெல்லாம் பார்ப்பாராம். இதெல்லாம் எங்களுக்கு வியப்பாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ இவருடைய இந்த வலிமை குறைவு, செல்வாக்கு குறைவு என்பது விஜய் அவர்கள் வந்ததனால் தான் அப்படின்னு முழுக்க அதுவும் ஒரு பெரிய காரணம். அங்கீகாரம் போகும்,
3-4% தான் வரும். அந்த 3-4% கூட இவர் பேசும் அந்த அழகு தமிழ், அந்த தமிழ் மீது கொண்ட பற்று, ஒன்றும் தெரியாத புரிதலற்ற ஒரு கூட்டம். அது இல்லாமல் இவரை போன்று காலையில் 10 ரூபா கூட பாக்கெட்டை ஊற்றிட்டு நைட்டு 5000 ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது அந்த பாடத்தை ஏற்றிருக்காங்க இல்லையா, அந்த கூட்டம் அதை அவர் பின்னாடி இருக்கும். அதுதான் அவருடைய பின்னணி. அவருடைய கொள்கைக்கான கூட்டம். அவருடைய என்னங்க கொள்கை? அவரே தமிழர் இல்லை, அவரே ஒரு மலையாளி. அவர் திமுக வந்து தெலுங்கு கட்சின்றாரு, அதிமுக வந்து மலையாள கட்சி, கன்னட கட்சின்றாரு. இவர் ஒரு மலையாளிங்க. முக்தார் போய் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இவரே சொல்லியிருக்கிற வீடியோவுக்கு வச்சுட்டாரு. கடந்த காலத்தில் போதையில் வளர்றாரு எப்படி தெரியல, ஆரம்ப காலத்தில் தன்னை யார் என்று அவருக்கே புரியாத காலத்தில் நான் ஒரு மலையாளி, ஆனால் நான் மலையாளம் எனக்கு பேச தெரியாது, ஆனால் நான் தமிழை பேசுவேன் அப்படின்னு ஒரு உளறி இருக்காரு போதையில். அந்த வீடியோவும் போட்டுட்டார் அவர். அதனால் இவரே ஒரு மலையாளி. தனக்கு தன்னுடைய தந்தை இவருடைய முதல் தந்தைக்கு பிறந்தவர் இவரா, இரண்டாம் தந்தை பிறந்த நீங்களே சொல்றீங்க அது உளறி இருக்காருன்னு. அதை எப்படி உண்மைன்னு எடுத்துக்க முடியும்? உளறி இருக்காருன்னா உண்மை வந்து போதையில் வெளியில் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா காணொலியோட இருக்கு. ஒரு அவருடைய அண்ணம்மான்னு மாரியம்மானோ என்னமோ ஒரு மரியம்மான்னு அவங்க அம்மாவா, அவர் ஒரு கணவர், அவருக்கு சீமான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து வேறு ஒன்னொரு செபாஸ்டின் யாரோ. சரி, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவோம். அதாவது பெரிய அளவில் எந்த விதமான எதிர்ப்பையும் ஆளும் கட்சிக்கோ வேறு கட்சிகளுக்கோ காட்டாமல் ஒரு அமைதியான ஒரு போக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்து வருகிறது அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்க எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு வியூகத்தில் தப்பு வரக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இந்த தேர்தல் கூட்டணி, தேர்தல் வெற்றியில் இந்த கொள்கை புண்ணாக்கு பொடலங்கா பற்றி பேசக்கூடாது. அது வந்து வெறும் பித்தலாட்டம். அவங்க என்ன சொல்கிறாங்க, மீண்டும் வலை விரிக்கிறாங்க. அந்த வலையில் மீண்டும் போய் அதிமுக விழக்கூடாது. திமுக என்ன பண்ணது, பிஜேபியினுடைய கள்ள உறவு இருக்கோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உறவு வைக்காது எங்களுடைய இஷ்டம் அப்படின்னு பேசணும். சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் அதிமுக வந்து எதிர்ப்பு இல்லை சார். மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன். அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேருந்து இவர் காலத்தில் வரைக்கும் அதை சிறுபான்மை மக்கள் உணரணும். அப்படி உணரலையா கடந்து போங்க. தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு 5-10% அவங்க வளர்ந்து காங்கிரஸோட அதிகமாக வச்சுருக்காங்க. பிஜேபி வெற்றி பெற்று வந்துட்டு இடாதாருக்கு இட்டு காட்டுங்க. எந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் உங்களை நம்பலையோ, பெரும்பான்மையான வாக்கு திமுக பக்கம் போதும், அவர்களுக்கு உங்கள் ஆட்சியில் வந்து உட்கார்ந்து நிறைய செய்யும்போது என்ன வரும், அந்த நம்பகத்தன்மை வளரும். ஆனால் அதற்கு நீங்கள் வெற்றி கொள்ளணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, அவங்க விரிச்ச விரியில் நீங்கள் பிஜேபியை வந்து தள்ளி வைக்கிறீங்க. தயவு செய்து இந்த தேர்தலில் யாரையும் வெளியில் விடாதீங்க. பாமகவும் வெளியில் விடாதீங்க, தேமுதிகவும் வெளியில் விடாதீங்க, பிஜேபியும் வெளியில் விடாதீங்க. ஒன்றா சேர்ந்து நீங்கள் நின்னா தான் கணிசமாக வரும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம், அனைத்திற்கும் ஒரு மாற்றம் வந்தாச்சு. 2 கட்சி இது வந்து எப்போ சொல்கிறது, வெற்றி கழகம் வருவதற்கு முன்பு. வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் தயவு செய்து இந்த 50 ஆண்டு கால இந்த 2 கட்சியையும் ஒதுக்கி வச்சு ஒரு 5 வருடம் அவங்களுக்கு ஓய்வை தந்து, வேற எதுவும் சொல்ல, ரொம்ப கோச்சிக்காதீங்க, அவங்கள ஒதுக்கி சொல்ல சொல்ல ஒரு 5 வருடம் அவங்களுக்கு லீவை கொடுத்துட்டு, லாங் லீவை கொடுத்துட்டு ஒரு முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன பொதுமக்கள் என்ன அதிமுகனுடைய உறுப்பினரா திமுகனுடைய உறுப்பினரா? வெளியில் வந்து நம்ம தானே சார் புலம் போகிறோம். எல்லாம் தொலைக்காட்சியில் பாருங்கள், இதே ஓலம். இதே ஒரு 5 வருஷத்துக்கு போக இதே ஓலம். அதனால் காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறாது. ஒரு முறை முயற்சி செய்வோமே, தப்பில்லையே. அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்கள், டெல்லியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உரியவர். அங்கேருந்து இங்கே கொண்டு தானே ஒன்று திறக்கிறீங்க. அவருடைய முன்னிலையில் சில காரியங்கள்லாம் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க? இருக்கிற மாநில முதலமைச்சரை விட்டுட்டு ஒரு ஐடியல் சிஎம்னு. அதே மாதிரி ஒரு முயற்சி செய்வோமே, தவறு இல்லையே. இப்போ நீங்கள் சிறுபான்மையினர் பற்றி பேசுனீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சிறுபான்மையினர் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கடந்த காலத்தில் தானே சிறுபான்மையினர் என்ன சொல்கிறாங்க, சிலர் இந்த வாக்குகள், சிறுபான்மையினரின் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் என்பதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மையின மக்களை கவனிப்பதில்லை, அவர்களுக்கான சலுகைகளை கொடுப்பதில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. இருந்தாலும் வெட்டில் பூச்சி பேர் அங்கே தானே விளையாடுறாங்க. எப்போவே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஒரு இடத்துல போய் குவிஞ்சிங்கன்னா பெரும்பான்மை மக்கள் வேற ஒரு இடத்துல குவிஞ்சிருவாங்க. அந்த ஆபத்து வடநாட்டில் நடந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தவறை செய்யாதீங்க. மீண்டும் மீண்டும் பதிவு சொல்கிறேன், சிறுபான்மை மக்கள் பிரிந்து போடுங்க. சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கும் போடணும், வாக்களிக்கணும். பாஜகவுக்கு போடுறீங்களோ இல்லையோ, அதிமுகவுக்கு போடுங்க. உங்களுடைய வாக்கை பிரிங்க.
2 பேரும் உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களுக்கு அநீதி செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபி தான் சார் ஆட்சியில் வந்திருக்கு. அவங்களுடைய கொள்கையை எதிர்த்து அவங்களும் செயல்பட மாட்டாங்க. அவர்களை எதிர்த்து நாமும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எண்ணிக்கை கொண்டவர்கள் மகாராஷ்டிராவில் முழுக்க ஜெயிச்சுட்டாங்க. இது என்ன தெரியுது, 29 வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது இடாதாருக்கு இட்டு காட்டுன்ற மாதிரி ஏதாவது செஞ்சு தான் நம்ம காஷ்மீரில் சார் மிகப்பெரிய அளவு 25 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சார். கொஞ்சம் அப்படி இப்படி மாறி இருந்தால் அங்கேயே ஆட்சி பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. காங்கிரஸ்க்கு 6 சீட் வந்திருக்கு. ஆனால் கூட்டணி இவங்க காங்கிரஸ் ஜெயிச்ச மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. காங்கிரஸினுடைய நிலைப்பாடு மாறும் வரை பிஜேபியை குறை சொல்வதில் எந்த புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம். காங்கிரஸின் நிலைப்பாடு மாற வேண்டும்னா எப்படி மாறணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், அதிக சீட்டுகளை பல மாநிலங்களில் காங்கிரஸ் நிற்கணும். கூட்டணி அமைக்க கூடாதுன்றீங்க. கூட்டணி எங்கெங்க தேவையோ இங்கொன்று அங்கொன்றுமா வைங்க. பல 2-3 தேர்தலில் தோல்வி அடைங்க, நிச்சயமா ஒரு நாள் வெற்றி. அதை நீங்க விட்டுட்டீங்க. இந்திரா காந்தி இப்போ அடையாத தோல்வியா, ராஜீவ்காந்தி அவர்கள் அடையாத தோல்வியா? அந்த மாதிரி வரும்போது நரசிம்மராவும் தோற்றார் இல்லையா, மீண்டும் எழுந்து வந்துடும். ஆனால் நீங்கள் அத்தனை சீட்டையும் நீங்கள் தாரவாத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒருபோதும் நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதுதான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் ஆள வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் தேர்தலில். இப்போ இந்த கலைஞர் காலத்தில் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு 3.5, கிறிஸ்தவர்களுக்குன்னு கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்கிட்ட மறுத்துட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. இப்போது 23ஆம் தேதி ஒரு போராட்டம் நடக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தலித் மக்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறினால் அவர்களுக்கு அந்த சலுகைகள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதற்காக எங்களுக்கு தமிழ்நாடாவது அந்த 3.5 விழுக்காடை தலித் கிறிஸ்தவர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட போகிறாங்க. அவங்களோட உரிமையை அவங்க கேட்குறாங்க. அதனுடைய நன்மை தீமையை பரிசீலனை பண்ணி அரசாங்கம் ஒரு நல்ல நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதில் நியாயம் இல்லைன்றதுல வேண்டாம் சார். அவங்களுடைய கோரிக்கை அவங்க வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை அரசாங்கம் பரிசீலித்து அதில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து நன்மை தீமைகளை பார்த்து உதவி செய்யணும். இதில் ஒரு கருத்தை சொல்லி உடனே சிறுபான்மைக்கு எதிர்ப்பு, சிறுபான்மைக்கு ஆதரவு இல்லை, யாரையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியம் இல்லை. பல முறை சொல்லியிருக்கேன். அறநிலையத்துறை எவ்வாறு தமிழக கோயிலை அரசாங்கம் வழிநடத்துகின்றதோ, கிறிஸ்துவர்களுடைய அனைத்து சர்ச்சையும் ஒரு அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த மத மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளிக்க வேண்டும், பயன் தர வேண்டும். எவ்வாறு அறநிலையத்துறை இந்து மக்களுக்கு பயனளிக்கிறதோ அதை மாதிரி செய்ய வேண்டும் என்பது. அதற்கு நீங்கள் அச்சப்பட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் முதல்ல கேள்விக்கு கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு ஒன்று வரணும் அப்படின்றீங்க. கண்டிப்பாக வரணும். அது அந்த மத ஏழை மக்களுடைய எளிய மக்களுடைய வளர்ச்சிக்கும் நன்மை பயக்கும் என்பதை என்னுடைய கருத்து. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் விட்டுடுறீங்க சார். ஒரு கையை கட்டி போடுறீங்க, ஒரு கையை விட்டுடுறீங்க. அப்போ நீங்களும் மத சார்பு தானே. நீங்கள் சிறுபான்மை மத சார்பு, அவர் பெரும்பான்மை மத சார்பு, அப்படி வந்துடுது இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்குன்னு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது செயல்பட முடியாது. அதை இது வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இதை பற்றி உங்கள் கருத்து? அதே தான். அந்தந்த சமுதாய மக்கள் அவங்கவுங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதை அரசாங்கம் நேர்மையாக அதை பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடமை. என்னுடைய தலித் மக்கள், பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் பெரும் தொகையினர். ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அந்த அளவிற்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட அதுக்கு தான் ஆதவ் சொல்கிறாரு. அதிக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நிறைய சீட்டு கிடைக்கும், அணி மாற்றம் நடக்கணும்னு. நீங்கள் ஒரே ஒரு மத்திய அரசினுடைய எதிர்ப்பை சொல்லி உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கோட்டை விடுறது ஏற்புடையதல்ல. தயவு செய்து அனைவரும் அந்தந்த மதத்தின் அடிப்படையில், அந்தந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு இடம் தர வேண்டும். அது நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த தேர்தல் அரசியலுக்கோசம் அதை கிளறி விடுவது ஏற்புடையதல்ல. இப்போ நீங்கள் மதம், சாதி இவைகளையெல்லாம் ஆதரிக்கிறீங்களா? மதம், இனம், மொழி, கலாச்சாரம் அனைத்து அந்த பிரிவினைக்கும் அப்பாற்பட்ட கட்சி. மனித உரிமை, மனிதநேயம் தான் எங்களுடைய முதல் 2 கொள்கைகள். அது அத்தனை மனிதர்களிடம் ஓடுவது ரத்தம் தான். ரத்தத்துக்கு இனம், அந்த ஜாதி இந்த ஜாதிகள் அது போன்ற அனைவரும் நீங்கள் ராமரை கும்பிடுங்க, நீங்கள் இயேசுநாதரை கும்பிடுங்க, நீங்கள் அல்லாஹ் கும்பிடுங்க, சிக் கும்பிடுங்க, வெளியில் வந்தால் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவேன் என்பது தான் எங்களுடைய கொள்கை. அதே சமயத்தில் சிறுபான்மை மக்களை தலையில் ஆடுவதும் தப்பு. அதே சமயத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு பெருசாக
சாதகமாக நடப்பதும் தப்பு. அனைவரையும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக 140 கோடி மக்களையும் ஒருவராக பார்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய சிந்தனை. தமிழ்நாட்டிலும் சரி ஒன்றியத்திலும் சரி மற்ற மக்களுக்கு இல்லாத சலுகைகள் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, வேறு எந்த குழந்தை அழுதோ அங்கே தான் சார் பால் கொடுக்கணும். எங்கே சமுதாய சீர்கேடு இருக்கோ, எந்த சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த மக்களை கை கொடுத்து தூக்குவது தானே ஒரு சமூக நீதி. அந்த விதத்தில் அதை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே, யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த இது வந்து உயர் ஜாதி மக்களுக்கு இடபிள்யூஎஸ் வந்துச்சு இல்லையா, அந்த உயர் ஜாதி மக்களுக்கு 10 விழுக்காடு, அது வந்து எதிர்ப்பது தவறு. தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை நம்ம பற்றி பின்னாடி பேசுவோம். ஆனால் மேல்தட்டு மக்கள், மேல் ஜாதி மக்களுக்கும் பொருளாதார ரீதியில் அடிபட்டிருந்தால் அவருக்கு உதவி செய்து கொண்டு வர்றது அதுவும் சமூக நீதி தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை வருதுன்னா, அந்த உயர் ஜாதி மக்களுடைய ஏழை வரம்பு எப்படி வச்சுருக்காங்கன்னா, அதிக 5 ஏக்கரா வச்சுருக்கவங்க ஏழையா, 1500 ஸ்கொயர் ஃபீட் 750 ஸ்கொயர் ஃபீட் வீடு வச்சுருக்க ஏழையா, அது மட்டும் இல்லாமல் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் ஏழைன்றது தவற முடியாது. ஒரு 50 சென்ட் இருந்தால் ஏழை, 2 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் நிலைமை இல்லாமல் இருக்காங்களா அப்படி பார்த்தா அத்தனை. இப்போ அந்த 10% ஒட்டுமொத்த ஆரியர்களும் உள்ள வந்துடுவாங்க. ஆரியர்கள் 2-3% தான். அவங்களுடைய சம்பளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தவறு தானே, அது தவறு தான். அது 10% சிறப்பு. ஆனால் அதனுடைய வரைமுறை வந்து அந்த அளவு கோடு வந்து அளவீடு ஏழைகளுக்கு கொடுப்பதை நாங்கள் கண்டிக்க எதிர்க்கவில்லை. ஆமா, ஆனா யாரு உரியவர்கள் என்பது ரொம்ப முக்கியம். 8 லட்சம் ஆண்டு வருமானம் கொண்டவர்கள் ஏழை கிரீமி லேயர்னு சொன்னா அது ஏற்க முடியாது. அதுல சூழ்ச்சி இருக்கு. அதனால தான் தமிழக அரசு அதை எதிர்ப்பதை நான் வரவேற்கிறேன். இது இல்லாமல், அதாவது ஒவ்வொரு சாதியினரும் எத்தனை விழுக்காடு இருக்கிறார்களோ அத்தனை விழுக்காட்டு அளவிற்கு இடஒதுக்கீடை கொடுத்து விடுவது அப்படின்ற முறை வந்தால் அது சரியானதாக இருக்குமா? அந்த அளவீடு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தை கொடுத்துரும் சார். ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்கிறாரு, அரசாங்கம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. அது மிக மிக ஆபத்தான ஒன்று சொல். அரசாங்கம் நிதிஷ்குமார் எடுத்திருக்காரு ஒரு ஆய்வு. அந்த மாதிரி தமிழக அரசு எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு சொல்லி மத்திய அரசு சொல்வதை நிறுத்திவிட்டு மத்திய அரசு எடுக்கக்கூடாது, மாநில அரசு எடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா நாடார் ஜாதி இவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்றாங்க, தேவர் ஜாதி இவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்றாங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த எண்ணிக்கையை கூட்டினா தென்னிந்தியாவோட அதிகமான ஜனத்தொகையில் போகுது. இல்லை, இது இவங்க சொல்கிறது. ஆனால் உண்மையான நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் இப்படியே போனோம். இப்படியே போய் அரசாங்கத்துக்கு தெரியும் எது எந்த இதுன்னு. வேணும்னா நிதிஷ்குமார் எடுத்ததை போல ஒரு ஆய்வு எடுங்க, தமிழகம் போல ஒரு சர்வே எடுங்க, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை மறைமுகமாக வைத்து யாருக்கு எப்படி இடஒதுக்கீடு தரணுன்றது அரசாங்கம் முடிவெடுக்கட்டும். அது தெரிஞ்சிடுச்சுன்னா, எப்படி ஆரியர்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோமோ, இஸ்லாமிய மக்களிடம் மதத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோமோ, கிறிஸ்துவ மதத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோமோ அந்நிய நாட்டுக்கு, அதே போன்று உயர் ஜாதி மக்களிடம் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மக்கள் வந்து அடிமைப்பட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு என்பது உகந்தது அல்ல என்பது தான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய சார்பாக என்னுடைய கருத்து. இப்போ அதாவது மிகவும் மதிக்கப்படுகிற சமூக நீதி போராளின்னு சொல்கிற அளவுக்கு கன்சீராம் இருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு சாதிக்குமான இடஒதுக்கீடுகளை கொடுப்பது, அதாவது 100 விழுக்காடு இடஒதுக்கீடுகளை கொண்டு வருவது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நாம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், அவர்களுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்கிற அளவுக்கு என்னுடைய ஞானம் பெருசாக நான் பேச விரும்பலை. அதே சமயத்தில் ஒரு காமன் நாலேஜை வச்சு சொல்கிறேன். தயவு செய்து பல ஜாதிகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது சார் ஆல் ஓவர் இந்தியாவில். அதெல்லாம் வச்சு இடஒதுக்கீடு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். டைவர்சிட்டி வித் யூனிட்டி தான் நம்மளுடைய கான்செப்ட். அப்படி இருக்கும்போது இலைமறைவு காயமறைவு, நம்ம அதுக்கு தான் ஒரு 108 சாதிகளை பிசின்றாங்க, இப்படி மாற்றி எம்பிசி இந்த மாதிரி இப்படி சொன்னாலும் அந்த ஒரு சீட்டு ஒரு வேகன்சி வருது, 10 வேகன்சி வருது, அதில் 108 ஜாதி இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? அதனுடைய உயர்ந்த மதிப்பெண்ணுக்கு தானே கொடுக்குறோம், உயர்ந்த தகுதிப்பட்டது தானே கொடுக்குறோம். அதே போன்று இதை அரசாங்கம் எடுப்பது தவறல்ல, அதை வெளியிடாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம். அது ரகசியமாக கொள்வது முக்கியம். இல்லைன்னா பெரிய எண்ணிக்கை கொண்ட ஜாதி மக்கள் குறைந்த எண்ணிக்கை கொண்ட ஜாதி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும்.
அது சட்ட ரீதியாக போயிடும். இப்போ இதெல்லாம் ரகசியமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் ரகசியமாக வச்சுருக்காங்களா? அது சரின்னு நினைக்கிறீங்களா? அது 2 அரசும் பண்ணது தானே, 2 அரசும் பண்ணது தானே. இப்போ அந்த எலெக்ஷன் பாண்ட் சிஸ்டம், இப்போ பொதுவாக எலெக்ஷன் பாண்ட் சிஸ்டம் வந்தது. அந்த தேர்தல் நிதி வாங்கும்போது யாருக்கும் தெரியாமல் இருந்தது, முதல்ல யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்போது இந்த கட்சிக்கு இவ்வளோ ரூபாய் போயிருக்குன்றது தெரியும். அதையும் உச்ச நீதிமன்றம் வந்து தடை செஞ்சிடுச்சு. அது எதுக்கு தடை செஞ்சாங்கன்னு தெரியல, அது நீதிமன்றமாச்சு, அவங்களாச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். எந்த கட்சி எவ்வளோ பணம் யார்கிட்ட வாங்குது என்பது தெரியணும். யார்கிட்ட வாங்குதுன்னு தெரியுதோ இல்லையோ, குறைந்தபட்சம் எவ்வளோ வாங்கியிருக்குன்றது தெரியணும். அது இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போது மார்டின் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் நிதி பெற்றிருக்கிறதா செய்தி இருக்குது. அதை சொல்லியிருக்காரு, 500 கோடி என்னமோ ஏறத்தாழ கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வேறு மாதிரி இன்னும் ஒரு கருத்தாளர்கள் அதாவது பார்வையாளர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வரணும், அதை விற்பனைக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசி அதற்காக கொடுக்கப்பட்ட பணம், ஆனால் திமுக வந்து அது வந்து கட்சி நிதிக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதனால தான் ஆதவ அர்ஜுனா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகமாக எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, லாட்ரி டிக்கெட் வந்து ஒழிக்கப்பட்டது வந்து கடந்த ஜெயலலிதா ஆட்சியிலே நடந்துச்சு, பல ஆண்டுகளாக இருக்குது. அது வரவேற்கத்தக்கது. அப்படி பார்த்தா வருமானம் வரும், வரி வருமானம் வருதுன்னா கஞ்சா விற்றா கூட தான் வருமானம் வரும். அதனால் கஞ்சாவும் கொக்கைனையும் இன்னும் டாஸ்மார்க்கோட அதிகமான வரி வரும். அதனால் அதை விற்க முடியுமா? அதனால் லாட்ரி டிக்கெட்லாம் வந்ததுன்னா சமுதாய சீர்கேடு ரொம்ப. இப்பயே பாருங்கள், கஞ்சா அடிச்சுட்டு அம்பத்தூரில் முன்பு சொன்னது போல் இதெல்லாம் வந்துச்சு. நான் காலையில் 10 மணிக்கு 7-9 மணிக்கு வேலைக்கு போவான், 12 மணிக்கு வேலை செய்கிற வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்தை சொந்த லாட்ரியில் விட்டுட்டு நடுத்தருக்கு வந்து தற்கொலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருபோதும் லாட்ரி டிக்கெட் வந்து தமிழகத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது, வாய்ப்பை தரவும் கூடாது. எந்த அரசு தந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு செயல்பாடு. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து சில இறப்புகளுக்கு இழப்பீடுகளை அதிகமாக கொடுப்பதும், சில இறப்புகளுக்கு குறைவாக கொடுப்பதும். அதுதான் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு அவங்களோட ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. என்னன்னே புரியல. மின்சார ஊழியர், ஒப்பந்த ஊழியர் வந்து மின்சார பணி செய்யும் போது மின்சாரம் தாக்கி இறக்குறாரு, 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 25 லட்ச ரூபா அவங்க கேட்குறாங்க. நீங்கள் நிவாரண நிதி என்ன கொடுத்தீங்கன்னு தெரியல, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன கொடுத்தாங்கன்றது புரியல. ஆனால் உடனே எப்படி கள்ள சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களோ இவருக்கு ஒரு 10 லட்சத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கணும். பொதுமக்களுடைய பணியில் சார், ஆன் டியூட்டியில் அவன் மின்சாரம் தாக்கி அவனுக்கு நீங்கள் கொடுக்காம நீங்கள் விட்டதை ஏற்க முடியாது. குடிகாரன் வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஈஸியாரில் 5 பெண்மணிகளை கொல்றான். அது வந்து விபத்து இல்லை, கொலை. அதை நீங்கள் என்ன பண்ணோம்? வண்டி அந்த பெரிய ஃபாரின் கார், அதை விற்று அதனுடைய பணத்தை எடுத்து கொடுக்கணும். இதை மாதிரி முன்வடிவை எடுக்கணும். அதில் சட்ட இடம் இருக்கான்றதில்ல, அந்த சட்டத்தை இதில் சட்டமன்றத்தில் இயற்றணும். இப்போ இருக்கிற நடைமுறையெல்லாம் அந்த காரை வந்து ஜப்தி பண்ணி வச்சுருப்பாங்க, கேஸ் முடிகிற அதெல்லாம் நீங்கள் அது உருக்குலைஞ்சு போயிடும். நீங்கள் அப்படி போகாதீங்க சார். தங்க நாற்கரை சாலைன்னு வந்தது, அப்போ நில அபகரிப்பு இருந்துச்சு. 6 மாதத்தில் 3 மாதத்தில் தீர்வு காணணும்னு சொல்லி எடுத்து இன்றைக்கி இந்தியாவுக்கே மாற்று முகமாக இருந்தது. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து உலக அரங்கில் பேர் வாங்கினதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. நீண்ட கால நடவடிக்கை இல்லாமல் உடனடி நடவடிக்கை எடுத்து காப்பாற்றணும். நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தது அரசாங்கம், 2 லட்சத்தை இவங்க கொடுத்துருக்காங்க, தப்பு இல்லையா? அதே மாதிரி கொலை பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம், சாராய விபத்துக்கு 10 லட்சம்னா அவங்க 2 லட்சம் வாங்க மறுத்துட்டு அதிகம் கேட்டிருக்காங்க. அதனால் தயவு செய்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பதட்டமான சூழலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பதட்டம் வந்து விஜயால் வந்தது, ஒரே காரணம் விஜய் தான். அவர் முன்பு சொன்னது போல் உதயநிதி சினிமா செய்தின்னு கடந்து போகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய மற்றவங்களுக்கெல்லாம் பேசுகிற இவர் இது பண்ணி பதில் கொடுக்கல. மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் சார். பொதுமக்களே மிகப்பெரிய அளவில் வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கு ஒற்றை காரணம், 2 திராவிட கட்சியும் நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துட்டோம். ஒரு புதிய வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அதே போன்று தான் விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவர் தவறு செஞ்சுட்டார். கூட்டணி அமைச்சதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு போச்சு. இவர் வராரு, இவர் வெற்றி பெறுவார் என்பதை விட இவர் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நோக்கம். இப்போ நாங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கோம் சார். இருந்தாலும் அவரையும் ஆதரிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி
சினிமா நடிகர்களுக்கு 2 சீரியல் நடித்தா போதும் கையெழுத்து ஆட்டோகிராஃபர் வாங்க. ஐயா நல்லகண்ணு இருக்கார், கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் எத்தனை பேருக்கு தெரியும்? பல முறை சொல்லியிருக்கேன். நான் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கை கடந்தவன். 15,000 நாட்கள். 15,000 நாட்களில் இந்த ஒரு நாளைக்கு ஒரு உதவினா கூட 15,000 உதவிகளை செஞ்சுருக்கேன். அதே போன்று என்னுடைய கட்சி நண்பர்கள், தோழர்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய பொது வாழ்க்கையில் 1000 நாளோ 500 நாளோ ஒரு நாளைக்கு ஒரு உதவின்னு செஞ்சுட்டு வராங்க. ஒரு 100 ரூபாய் கூட கைவிட்டு போட மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த வினாடி, இந்த ஒரு நிமிடம், ஏதோ ஒரு எல்லையாக கொண்ட தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் ஒரு நிலையை கொண்டது தான் நமது உரிமை காக்கும் கட்சி. இதே நீங்கள் மற்ற கட்சிகள் 5 உதவி பண்ணால் ஸ்கார்பியோ வந்துடும், 10 உதவி பண்ணால் பங்களா வந்துடும், 20 உதவி பண்ணால் ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் எஸ்டேட் வந்துடும். இது இல்லாமல் இருக்கிறது தான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய சிறப்பு. ஏன் அப்போ எங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களால் பயன்பெற்றவர்கள் சார்ந்தவர்கள் தான் தெரியுமே கண்டி விஜய் போன்ற ஒரு வெளிச்சம் எங்களுக்கு கிடையாது. அப்போது தாய் உள்ளம் கொண்டு மக்கள் 8 கோடி மக்களுடைய நலன் பெற வேண்டும் என்று சொன்னால், என்னால் முடியவில்லை என்று சொன்னாலும் முடிந்தவர்களை உடன் கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான். இப்போ உங்கள் கட்சியில் உங்களை தெரியுது, உங்களுக்கு கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் நீங்கள் வந்து வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்துறது இல்லையா? இல்லை அவங்க அது வர்றது இல்லையா? எங்களுடைய மாவட்டத்தில், எங்களுடைய கட்சியில் மாவட்ட செயலாளரே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், மாவட்ட செயலாளர் கிடையாது. ஒவ்வொரு எங்களுடைய 234 தொகுதி செயலாளர்கள், 365 ஒன்றிய செயலாளர்கள் அவங்க தான் இருப்பாங்க. எனக்கு கீழே இவங்க அவங்கெல்லாம் கிடையாது. எனக்கு கீழே 234, 365 நகராட்சி, 150, 45 நகராட்சி. இவங்க தான் 2ஆம் நிலை. இது சர்வாதிகாரம் மாதிரி தெரியலையா? ஒரு தலைவர் அவர் தான், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலைக்கு யாருமே இல்லைன்னு. அடுத்த நிலைக்கு தான் அந்தந்த இடத்துக்கு அத்தனை பேர் இருக்காங்களே சார். தயவு செஞ்சு சொல்கிறேன். இப்போ அதிமுக மாநிலத்தை கண்காணிப்பதற்கு நீங்கள் ஒருத்தர் போதுமா? நான் ஒருத்தர் இல்லைங்க. மாநிலத்தில் கண்காணிக்கிறதுக்கு 37 பேர் போதுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒருத்தன் போதுமானு கேட்குறீங்க. என்னுடைய நோக்கம் சர்வாதிகாரம். 37 பெருசு தானே? 37 பெருசு. அதோட 37 550 அதோட பெருசு இல்லை. நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் போடுறீங்க, ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் போடுறீங்க. அங்கே எவ்வளோ இருக்கும்? 6 தொகுதி, 7 தொகுதி, 8 தொகுதி இருக்கும். இவர் ஒரு தொகுதியில் நிற்பார். மீதி 8 தொகுதியும் யாராக இருப்பாங்க? அந்த மாவட்ட செயலாளருடைய கதவு திறந்து மூடுறவங்களாம் இருப்பாங்க. உழைக்கிறவங்க மேலே வரவே முடியாது. 30 வருஷம் காங்கிரஸில் குப்பை கொட்டியிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த வலி. சோறு ஒட்டி போஸ்டர் தோரணம் கட்டி மேலுக்கு வந்தவனா? ஒரு அரசியல் தலைவருடைய வாரிசோ, ஒரு பெரிய கட்சியை உடைச்சிக்கிட்டோ, ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஒரு நபர் அல்ல நான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், வியக்கும் முதல் முறையாக சொல்கிறேன். 2010 தான் எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுடைய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அத்தனை கட்சிகளுக்கும் அகில இந்திய ரீதியிலும் சரி, மாநில ரீதியிலும் சரி, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு இருக்கும். வட மதுரை, தென் மதுரை, மத்திய மதுரை, இந்த 3க்கு மேலே மாவட்டம் பிரிக்கப்படலை. இதுதான் நிலை. இப்போ கிழக்கு மேற்கு தெற்கு. இன்னைக்கு நான் வந்து 11வது 2011 ஒரு வடக்கிலேயே வடமேற்கு, வடகிழக்கு, வட தெற்குன்னு அத்தனை திசையும் மத்திய இதில் மத்திய மேற்கு, மத்திய கிழக்குன்னு போட்டேன். அப்போ எனக்கு கிண்டல் நையாண்டி பண்ணாங்க. தகுதியற்றவன் ஒருத்தன் அரசியலுக்கு வந்தான்னா இப்படி தான் நடக்கும். தெருக்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கான், தெருக்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கான்னாங்க. அது நிர்வாகத்தினுடைய சிறப்புன்றது அப்போ தெரியல. இன்னைக்கு இந்த வறியவர், இந்த செங்கை பத்மநாபன் சென்னையில் தியாகராய நகரில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு போட்ட ஒரு திட்டம் இன்னைக்கு காஷ்மீர்லேயும் கன்னியாகுமரிலையும் அதிமுகலையும் திமுகலையும் காங்கிரஸ் பிஜேபிலையும் இன்னைக்கு நடக்குதுன்னா இதை விட ஒரு மன மகிழ்ச்சி என்ன சார் தேவை? அதே சமயத்தில் வறியவர் சொல் சபை ஏறாது, அதை பற்றி கவலைப்படல. ஆனால் சொல்லுகின்ற சொல் சபை ஏற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையை தவிர இதை சொன்னது நான் என்பதில் தமட்டம் அடிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நன்றி. உங்களது கட்சியின் கொள்கைகளையும் சரி, அரசியலை, தமிழ்நாடு அரசியல், ஒன்றிய அரசியலையும் தெளிவாக மக்களுக்கு புரியும் வண்ணம் தாங்கள் தெரிவித்தமைக்கு எங்களுக்கு நன்றி. வணக்கம் சார், மகிழ்ச்சி சார்.